வணக்கம். நிகழ்ந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் கோஷிகா தாலன், சுசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 19வது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டு என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. சிரச வெசாக் வலயத்தின் 2ஆம் நாள் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு. ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்தில் ஆயுதத்துடன் சஞ்சரித்த ராணுவ சிப்பாய் மீதான விசாரணைகள் தீவிரம். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் ஜான் கீல்ஸ் கூட்டு நிறுவனம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பெருமானின் பிரதம சீடர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வெசாக் வலயம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சிரச வெசாக் வலயம் 5வது வருடமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாட்டிகலகல ரஜமஹா விஹாரையிலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பெருமானின் 14 சீடர்களின் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. புத்த பெருமானின் புனித சின்னங்களும் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. புத்த பெருமானின் சீடர்களான சீவலி, ஆனந்த, அங்குலிமால உள்ளிட்ட 14 சீடர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக சிரச வெசாக் வலயத்தில் இன்று காலை முதல் பக்தர்கள் பெருந்திரளாக வந்த வண்ணம் உள்ளனர். புத்த பெருமானின் பிரதம சீடர்களான சரியுத் முகிலனின் புனித சின்னங்கள் மாளிகா கந்து அக்ரஸ்ராவக விஹாரையிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. இன்று மாலை இடம்பெற்ற விசேட பூஜைகளின் பின்னர் புனித சின்னங்கள் சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சிரச வெசாக் வலயத்தில் அக்ரஸ்ராவக சீடர்களின் புனித சின்னங்களுக்காக ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரர் விசேட பூஜைகளை நடத்தினார். වඳින ධාතු මාසල මහරජා මහරජා සංවිධානයට ඒ වගේම ශ්‍රී ලංකා මහබෝධි සමාගමට බෞද්ධ மகாராஜா நிறுவனத்திற்கும் அதேபோன்று ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கத்திற்கும் இது ஆசீர்வாதமாக அமையும் என நான் நினைக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க கிடைத்ததையிட்டு நான் தனிப்பட்ட ரீதியில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புண்ணிய கடமை வெற்றி அளித்ததையிட்டு ஸ்ரீலங்கா மகாபோதி சங்கம் நிர்வாகத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இது மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இலங்கை மாத்திரமன்று உலக நாடுகளிலிருந்து வருகை தந்துள்ள பக்தர்களின் முகங்களில் தெரிகின்ற மகிழ்ச்சியை பார்க்கும் போது எமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. සන්තෝෂය දිහා බලනකොට ජලමන ප්‍රීතිය දිහා බලනකොට අපිට පෞද්ගලික ආත්ම සන්තෝෂයකට පත් වෙන්න පුළුවන්. புனித சின்னங்களை வழிபடுவதற்காக நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பக்தர்கள் இன்று காலை முதல் காத்திருந்தனர். උදේ 4:00 ආවේ දැන් මේ තුන්වෙනි පාර බලන්නේ. நவீன தொழில்நுட்பத்துடன் சிரச வெசாக் வலயத்தில் அலங்கார பந்தல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சிரச
சிரச வெசாக் வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார பந்தலில் ஜாதக கதைகளும் சரியுத் முகலனின் கதைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாலிகுட தயானந்தம் மற்றும் ஆரியஸ்ரீ கொடித்துவக்கு ஆகிய கலைஞர்கள் இம்முறை அலங்கார பந்தலை வடிவமைத்து நிர்மாணித்துள்ளனர். சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தருகின்ற பக்தர்களுக்காக நாள் முழுவதும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நள்ளிரவு வரை திறக்கப்பட்டுள்ள வெசாக் வலயத்தில் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீமத் அனகாரிக தர்மபால போதனைகளுக்காக பயன்படுத்திய சோபன மாளிகைய எனும் வாகனமும் இம்முறை சிரச வெசாக் வலயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரபல பாடகர்கள் புத்த பெருமானின் பெருமையையும் வெசாக்கின் புனிதத்தையும் எடுத்துரைக்கும் வகையில் பக்தி கீதங்களை சிரச வெசாக் வலயத்தில் பாடி வருகின்றனர். சிரச வெசாக் வலயத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வெசாக் வலயத்தில் இருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் கிறிஸ்டினா ரத்னத்துடன் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் கிறிஸ்டினா. ஆம் கிருஷாந்த் ராஜ், வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள சிரச வெசாக் வலயத்தின் 2ஆம் நாள் நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த சிரச வெசாக் வலயம் 5வது முறையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றமை நாங்கள் இங்கு குறிப்பிட வேண்டும். அதே போன்று இந்த சிரச வெசாக் வலயத்தில் புத்த பெருமானின் புனித சின்னங்கள், அதே போன்று அவரின் பிரதம சீடர்களான முகலன் மற்றும் சரியத் அவர்கள் உட்பட 16 சீடர்களின் புனித சின்னங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்தோடு ஸ்ரீமத் அனகாரிக தர்மபால அவர்கள் தமது போதனைகளுக்காக பயன்படுத்திய வாகனமும் இம்முறை சிரச வெசாக் வலயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றமை பிரதான அம்சமாகும். அத்தோடு இந்த சிரச வெசாக் வலயத்தில் அலங்கார தோரணங்கள், டிஜிட்டல் தோரணங்கள் என்பன இங்கு பக்தர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நேற்று போன்று இன்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக இங்கு குழுவி இருப்பதை எங்களால் காண முடிகின்றது. நாளைய தினமும் பக்தர்கள் வழிபடுவதற்காக சந்தர்ப்பம் கிட்ட உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கிறிஸ்டினா ரத்னம். நன்றி கிறிஸ்டினா. சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்த மத தலைவர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சில அடுத்து. සිරස වෙසක් කලාපය මේ රටේ බෞද්ධ ජනතාවට சிரச வெசாக் வலயம் நாட்டில் உள்ள பௌத்த மக்களுக்கு நல்ல பல விடயங்களை வெளிப்படுத்துகின்றது. விசேடமாக புத்த பகவானின் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு மக்களுக்கு வாய்ப்பு கிட்டியுள்ளது. அத்துடன் புத்த பெருமானின் 16 சீடர்களின் புனித சின்னங்களையும் தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மக்களின் அறிவை விருத்தி செய்வதற்கு இதன் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு சிறந்த விடயமாக நான் கருதுகின்றேன். This is magnificent. இது மிகவும் ரம்யமாக உள்ளது. பௌத்த வரலாற்றில் மிகவும் பழமையான புனித நாளாகும். இந்த புனித நாளை மிகவும் அழகாக ஏற்பாடு செய்துள்ளனர். இதில் கலந்து கொள்ளுமாறு நான் அனைவரையும் அழைக்கின்றேன். I wish everyone could visit it. It's a very special time of year.
සිරස නමාමි වෙසක් කලාපය බොහෝම උත්කර්ෂ. சிரச நமாமி வெசாக் வலயம் மிகவும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பெரும் எண்ணிக்கையிலானோர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. சிரச நிறுவனத்துக்கும் ஜான் கீல்ஸ் நிறுவனத்துக்கும் நாட்டு மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். අපේ ස්තුතිය පුද කරන රටවැසියන් වෙනුවෙන්. இப்படியான ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நான் இழந்து விட்டேன் என்று பெரிய கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். இன்றைக்கு அந்த ஆசை நிறைவேறியிருக்கு. மகாராஜா ஆர்கனைசேஷன் நடவடிக்கைகள் எல்லாம் மிகவும் பாராட்டத்தக்கதுதான். மிக மிக பாராட்டக்கூடியது இல்லை. சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு இலவசமாக புத்தர் சிலைகளை வழங்கும் நடவடிக்கையை நமது சகோதர வானொலி சேவையான சிரச FM ஆரம்பித்துள்ளது. சிரச நமாமி வெசாக் கலாபே சிரச நமாமி வெசாக் வலயத்தில் சிரச FM விசேட நடவடிக்கையினை ஆரம்பித்துள்ளது. அதாவது இங்கு வருகின்றவர்களுக்கு இலவசமாக புத்தர் சிலைகளை வழங்க உள்ளோம். விசேடமாக சிரச வெசாக் வலயத்தின் இறுதி நாளன்றும் விசேடமான புத்த பெருமானின் சிலைகளை வழங்க நாம் தயாராக உள்ளோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும். සිරස FM අසන්න ඒ සිරස FM හරහා අපි ඒ ක්‍රියාපෘතිය දියත් කරන්නේ කොයි ආකාරයෙන්ද කියලා ඔබ දැනුවත් කරන්න සූදානම්. பாதுகாப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் ஹூலுபிட்டிய கங்காராமா விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வெசாக் வலயத்தின் 2வது நாள் என்றாகும். கொழும்பு கங்காராம விகாரை மற்றும் மலரி மாளிகை அண்மித்த பகுதிகளில் இந்த வெசாக் வலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அலங்கார பந்தல்கள், பக்தி பாடல்கள் என பல்வேறு விடயங்கள் இந்த வெசாக் வலயத்தில் உள்ளடங்குகின்றன. பக்தி கீத நிகழ்வுகளில் ராணுவம் மற்றும் கடற்படையினரும் கலந்து கொண்டுள்ளனர். இதனை மிகவும் அழகாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் ஜனாதிபதியிடம் காணப்பட்டது. பெருந்திரளான மக்கள் வருகின்றனர். சிரச வெசாக் வலயத்துடன் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம். இதன் அடிப்படையில் முப்படையினர் வெசாக் அலங்கார பந்தல்களை வடிவமைத்துள்ளனர். அதேபோன்று முப்படையினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் ஒன்றிணைந்து வெசாக் வெளிச்சக்கூடு போட்டியொன்றை முன்னெடுத்துள்ளனர். கடந்த முறை முத்தையா வீதி வெளிச்சக்கூடுகளால் அழகுபடுத்தப்பட்டிருக்கவில்லை. இம்முறை சிவில் பாதுகாப்பு பிரிவினர் அந்த வீதியை அழகுபடுத்தியுள்ளனர். இதனூடாக கங்காராம விகாரையை அண்மித்த வளாகத்தை வெசாக் வலயமாக்கும் நோக்கத்துடனேயே இவை முன்னெடுக்கப்பட்டன. விசேடமாக வெசாக் வலயத்தில் கடற்படையினரை இணைத்துக் கொண்டு விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். அங்குனகுல பெலச பகுதியில் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்திருந்ததாக கூறப்படும் ராணுவத்தின் கொமாண்டோ படையணியின் சிப்பாய் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் ராணுவ தலைமையகம் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய சிப்பாய் கைது செய்யப்பட்டு 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அங்குனுகுல பேலஸ் பகுதியில் இடம்பெற்ற கட்சி ஆதரவாளர்கள் கூட்டத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அருகில் இருந்ததாக கூறப்படும் ராணுவ சிப்பாயை போலீஸ் விசேட படையணியினர் கைது செய்தனர். பின்னர் சிப்பாய் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார். இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் ராணுவத்திற்கு அறிவித்ததன் பின்னர் சிப்பாயை கைது செய்து நேற்று முன்தினம் அங்குனுகுல பேலஸ் பதில் நீதவானிடம் ஆஜர்படுத்தியிருந்தனர். அங்கு பதில் நீதவான் எதிர்வரும் 12ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். මෙම යුද හමුදා කෝප්‍රල්වරයා ගණේමුල්ල இந்த ராணுவ கோப்ரல் கணேமுள்ள கமாண்டோ ரெஜிமெண்ட் முகாமில் கடமையாற்றி வந்துள்ள அதிகாரி எனவும் அவர் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக ஈடுபடுத்தப்பட்ட கோப்ரல் எனவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக ஜனாதிபதி பங்கு பற்றிய நிகழ்வில் பாதுகாப்பில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டுள்ளதா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அத்துடன் இந்த கோப்ரல் அந்த இடத்திற்கு வருகை தந்தமைக்கான காரணம் குறித்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்திற்கு கொமாண்டோ படையணியின் சிப்பாய் எவ்வாறு உள்ளே வந்தார் என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
පාර්ලිමේන්තු මන්ත්‍රී නාමල් රාජපක්ෂ මහතාද இந்த ராணுவ கோப்பல் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பாதுகாப்பிற்காகவே அந்த இடத்திற்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த இடத்திற்கு வருகை தந்த கோப்பலை போலீஸ் விசேட அதிரடி படையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதன் பின்னர் அவர் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் அவரை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர். அங்குனுகொல பெலச பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கடமையில் ஈடுபட்டிருந்த ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு பிரிவில் இருந்து எவ்விதமான பாதுகாப்பு அதிகாரிகளையும் பெற்றுக் கொள்ளவில்லை என அமைச்சர்கள் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக தொடர்ந்தும் ராணுவம் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 225 பேர் வரையில் ஈடுபட்டுள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்ட கூட்டத்திற்கு சென்ற ராணுவ சிப்பாய் தொடர்பில் போலீஸ் மற்றும் ராணுவம் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருவதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜானா ஜாயவீர தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரி என்றே எமக்கு அறிய கிடைக்கின்றது. அவர் கமாண்டோ ரெஜிமெண்டில் கோப்ரலாக கடமையாற்றுகின்றார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அவரின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்ட ஒருவர் தற்போது மஹிந்த ராஜபக்சவிடமே கடமையாற்றி வருகின்றார். ஜனாதிபதி ஒருவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு பிரிவை தவிர வேறு யாரும் ஆயுதங்களுடன் செல்ல முடியாது என்ற விடயத்தை அவர் நன்கறிவார். இதில் பாரிய சந்தேகம் எழுகின்றது. மஹிந்த ராஜபக்சவிடம் கடமை புரியும் ஒருவர் ஏன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் துப்பாக்கியுடன் சென்றுள்ளார் என்பது குறித்து சந்தேகம் ஏற்படுகின்றது. இது குறித்து விசாரணைகளை நடத்தாது இருந்தால் எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு மற்றும் ஏனைய பாதுகாப்புகள் குறித்து எமக்கு நம்பிக்கையை வைக்க முடியாது. சந்தேக நபரை கைது செய்ய ஒரு வாரம் சென்றுள்ளது என்பது கேலிக்கூத்தான விடயமாகும். அந்த இடத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அல்லது ராணுவத்தினர் இந்த நபரை அந்த சந்தர்ப்பத்திலேயே கைது செய்திருக்க வேண்டும். அவ்வாறான சம்பவம் ஒன்று இடம்பெற்றவுடன் அவரை வீட்டிற்கு செல்ல அனுமதி வழங்கி பின்னர் நீதிமன்றம் சென்று சந்தேக நபரை கைது செய்யும் நடைமுறை உலகில் எங்கும் கிடையாது. 19வது அரசியலமைப்பு திருத்தம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் நல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிக்கின்றார். தமிழரசு கட்சியின் உள் விவகாரங்களை ஆராயும் கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் பின்னரே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் தலைமையில் வவுனியாவில் நடைபெற்றது. இதன்போது தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். 19வது மற்றும் 20வது அரசியலமைப்பு திருத்தத்தின் சாதக பாதகங்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்களின் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. நல்லாட்சிக்கான பல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதே ஜனநாயகத்தையும் நல்லாட்சியையும் நிறுவுவேன் என்று சொல்லி மக்களிடத்திலே வாக்கை பெற்றவர். அதற்குத்தான் நாங்களும் எங்களுடைய ஆதரவை கொடுத்த நாங்கள். ஆனால் இரவோடு இரவாக நாட்டிலே திடீரென்று நல்லாட்சி வந்துவிடவில்லை. அது படிப்படியாக நிகழ வேண்டிய ஒரு விடயம். 19ஆம் அரசியலமைப்பு திருத்த சட்டம் நல்லாட்சி நாட்டிலே திரும்பவும் முளைவிடுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச சபை உறுப்பினருக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமிப்பதற்கு இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் கொள்கைகளுக்கு மாறாக செயற்பட்டமைக்காக 3 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு ஏனைய இருவருக்கும் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை இயங்குவதற்கு தடையாக உள்ள விடயங்கள் தொடர்பாக அமெரிக்க ராஜாங்க செயலாளருக்கு வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் எடுத்துரைத்ததாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மாகாண சபை இயங்குவதற்கு தடங்களாக இருக்கின்ற விடயங்கள் என்று சொல்லி ஒரு நிறைய விடயங்கள் அடங்கின ஒரு ஆவண பட்டியலை கையளித்தார். அவர் அதை கொடுக்கும் போது ராஜாங்க செயலாளரிடத்திலே சொன்னார், குறுகிய நேரத்திலே அரசியல் விடயங்கள் சம்பந்தமாக பேசப்படுவதற்குத்தான் நேரம் இருந்த காரணத்தினாலே மாகாண சபை இயங்குவது சம்பந்தமான தன்னுடைய விடயங்களை எழுத்திலேயே கொண்டு வந்திருக்கிறேன், அதை உங்களிடத்திலே கொடுக்கிறேன் என்று கொடுத்து விசேஷமாக பொறுப்பு கூறுகிற கடப்பாடு சம்பந்தமாக தாங்கள் எடுத்திருக்கிற முன்னெடுப்புகளை தொடர்ந்து நடத்துவதாக சொன்னார். அதே வேளையிலே புதிய அரசாங்கத்தோடு இணைந்து தீர்க்கக்கூடிய விடயங்களை தீர்ப்பதற்கு அமெரிக்கா தன்னுடைய முழுமையான பங்களிப்பை கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே விசாரணை உண்மை அறியப்படுவதும் பொறுப்பு கூறுதலும்
நல்லிணக்கத்துக்கான அடிப்படையான அம்சங்கள் என்பதை அவரும் வலியுறுத்தினார். மலையக மக்கள் வெகுண்டெழுந்து தமது சமுதாயத்திற்கான மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முன்வர வேண்டும் என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார். லிந்துலை தங்கக்கலை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். நுவரெலியா லேந்துலை தங்கக்கல கோம்ஃப்ரி மேல் பிரிவு மக்களை சந்தித்து அவர்களின் குறை நிறைகளை கேட்டறிவதற்காக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா நேற்றிரவு அங்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களுக்காக நாங்கள் அரசியல் செய்யறோம்டா அந்த மக்கள்ல முதல் நம்பிக்கை இருக்கணும். மக்களை நம்புறோம். அந்த மக்கள் ஓட்டு போட்டுத்தான் நாங்கள் பாராளுமன்றம் போயிருக்கிறோம். ஆனா மக்கள் ஓட்டு போடக்கு முதல் மக்களோட நம்பிக்கை, ஓட்டு போடமிட்டு அந்த முன்னுக்கு வர செக்யூரிட்டி துவக்கல நம்பிக்கை. இது நாங்க மாத்தோணும். நாளைக்கு இவங்க போய் ஒருத்தருக்கும் பயப்படக்கூடாது. அந்த துணிச்சல் உங்களுக்கு வரணும். என்றைக்கு நீங்கள் துணியறீங்களோ அன்றைக்கு அரசியல்வாதி துணிய வலிக்கிடுவார். படிச்ச இளைஞர்களை நீங்களும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். எங்கட பிரச்சனையை பேச தெரிஞ்சவங்களை நாங்க மாகாண சபைக்கு அனுப்பணும். ஏன் திட்டமிட்ட முறையில மலையத்துல மாத்திரம்தான் மேத்ஸ்ல ஃபெயில் விடுறாங்க. ஏன்னு சொன்னால் மேத்ஸ் படிப்பிக்கிற டீச்சரையே மேத்ஸ் ஃபெயில் விட்டா தான் எடுப்பாங்க வேலைக்கு. அப்ப அவங்க தொடர்ந்து இந்த சமூகத்தை இப்படி வச்சு கொண்டிருக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து கைதாட்டினா தான் நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம். என்ன பொறுத்த மட்டும் எல்லாம் மாறுது. ஒரு நெல்சன் மண்டேலாவால ஆப்பிரிக்கா மாறிச்சு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட பல பொது வர்த்தக நிறுவனங்கள் கடந்த ஆண்டில் லாபமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் 2013ஆம் ஆண்டு லாபமடைந்த இலங்கை மின்சார சபை கடந்த ஆண்டில் நட்டமடைந்துள்ளதாகவும் மத்திய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை 2013ஆம் ஆண்டில் 24.6 பில்லியன் ரூபாய் லாபமடைந்த போதிலும் கடந்த ஆண்டு 11.7 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளதாக மத்திய வங்கியின் 2014ஆம் ஆண்டுக்கான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் அலகு ஒன்றுக்காக 20 ரூபாய் 45 செலவிடப்படுகின்ற போதிலும் பாவனையாளர்களிடமிருந்து 18 ரூபாய் 55 மாத்திரமே அறவிடப்படுகின்றமையினால் அலகொன்றிற்கு 1 ரூபாய் 90 நட்டம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 2013ஆம் ஆண்டில் 7.9 பில்லியன் நட்டமடைந்திருந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு 1.7 பில்லியன் ரூபாய் லாபமடைந்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை வீழ்ச்சியடைந்தமை மற்றும் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து கூட்டுத்தாபனத்திற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை அறவிடப்பட்டமை லாபமடைந்துள்ளமைக்கான காரணம் என மத்திய வங்கி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை 2014ஆம் ஆண்டில் 1.9 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளது. 2013ஆம் ஆண்டில் இலங்கை போக்குவரத்து சபை 3.5 பில்லியன் ரூபாய் லாபமடைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ரயில்வே திணைக்களம் 11 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளது. தேசிய விமான சேவை நிறுவனம் 2013ஆம் ஆண்டில் 28.6 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்துள்ளதுடன் 2014ஆம் ஆண்டு 29 பில்லியன் வரை நட்ட தொகை அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புலனறுவையின் பல பிரதேசங்களிலும் நேற்று வீசிய பலத்த காற்றினால் வீடுகள் சேதமடைந்துள்ளன. புலனறுவை, ககாபிலியாவு மற்றும் பலாபொலவ ஆகிய பகுதிகளிலேயே நேற்று பலத்த காற்று வீசியுள்ளது. இதனால் சுமார் 15க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடந்த காலத்தில் நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தால் தம் உடைமைகளை இழந்து உறவுகளையும் இழந்து தவிப்போர் பலர். திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் வசிக்கும் மகனை இழந்து பரிதவிக்கும் ஒரு தாயின் அவல நிலை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று பதிவாகியது. கடந்த 7 வருடங்களாக காத்திருக்கிறாள் இந்த தாய் தன் மகனின் வருகைக்காய். இவர்தான் மூத்த மகன். இவர்தான் மூத்த. எனக்கு இளைய பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறாங்க. தகப்பனுக்கும் இயலாது. வேற கொண்டு போய் இந்த 8 வருஷத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவருக்கு. அவர் இருக்கிறார், எங்க இருக்கிறார், எந்த ஒரு தொடர்பும் எங்களுக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனா எனக்கு அவர் இருக்கிறார் என்றது எங்களுக்கு தெரியும். உயிரோடு இருக்கிறார் என்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றா எங்களுக்கு வந்து விசாரணை எல்லா இடமும் அறிவிச்சுறாங்க. வந்து எங்களுக்கு மனித உரிமை இதுகளுக்கு அறிவிச்சு எங்களை விசாரணைக்கு வர சொல்லி நாங்க விசாரணைக்கு எல்லாம் போய் வந்திருக்கிறோம். பிள்ளைக்கு எந்த ஒரு இதுவும் நடக்க இல்லை. திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமம் பட்டிமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பரஞ்சோதி சரோஜா தேவி. இவளின் மூத்த மகன் ஜனகன்
கடந்த 2008ஆம் ஆண்டு தம்பலகாமத்தில் இருந்து திருகோணமலைக்கு பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த வேளையில் ஆண்டாங்குளம் எனும் இடத்தில் வழிமறிக்கப்பட்டு சிலரால் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். ஆதரவற்ற நிலையில் மகனை மீட்டுத் தருமாறு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், போலீசார் என பலரிடமும் அறிவித்தும் எவ்வித பலனும் கிட்டவில்லை. இப்ப வந்த ஜனாதிபதியில எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. எங்கட பிள்ளைகள இப்படியும் மீட்டு தருவேன் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்கட பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்ப எங்கட பிள்ளைய அவர் கொண்டு வந்து தருவேன் என்ற ஒரு இதோட நாங்க நம்பித்தான் வாக்களிச்சிருக்கிறோம். எங்கட பிள்ளைய எங்கட ஜனாதிபதி எங்கட பிள்ளையோட எல்லாம் இப்படி கடத்தப்பட்ட காணாம போன பிள்ளைகள் எல்லாரையும் தங்கட பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கணும் என்று நான் ஜனாதிபதிக்கு நன்றியோட சொல்லி கேட்டுக்கொள்றேன். சரோஜா தேவி போன்று பலர் தமது உறவுகளை பறிகொடுத்து அவர்களின் வருகைக்காய் காத்திருக்கின்றனர். காத்திருப்பதுதான் இவர்களுக்கான தீர்வா? இடம்பெயர்ந்த பலர் தமது சொந்த நிலத்திற்கு திரும்புவதற்காய் அகதியாய் வாழும் நிலை தொடர்கின்றது. இந்த நிலையில் யாழ் வலிவடக்கு தையொட்டியை சேர்ந்த கார்த்திகேசு மற்றும் ஞானம் ஊர் திரும்ப காத்திருக்கின்றனர். யாழ் வலிகாமம் வடக்கு தையிட்டியை சொந்த இடமாக கொண்ட செல்வம் மற்றும் செல்வம் ஞானம் யாழ் சுண்ணாகம் பிள்ளையார் அகதி முகாமில் வாழ்கின்றனர். அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற அகதி முகாம் சிதைந்து போய் காட்சியளிக்கின்றது. இன்று திரும்பிவிடலாம், நாளை திரும்பிவிடலாம் என்று 26 வருடங்கள் கழிந்தோடிவிட்டன. இன்று செல்வத்திற்கு வயது 70, ஞானத்திற்கு வயது 62. தள்ளாடும் வயதிலும் தாய் நிலம் திரும்ப வேண்டும் என்ற கனவோடு தங்கள் ஒவ்வொரு நாட்களையும் இவர்கள் கழிக்கின்றனர். எங்களோட ஊரில் இருக்கேங்க நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக எங்களோட மனுஷன் நல்ல மீசன் வேலி எழுதுகள் செய்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்த நாங்கள் இப்போ நரன்புரி நிலையத்தில் வந்திருந்து அவரால் வேலை செய்ய இல்லாமல் சும்மா அகப்பே குத்தி கடகத்தை புத்தி அப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கையில தான் வாழ்ந்து இருக்கிறோம். பெட்டி இழைத்தல், கடகம் பின்னுதல் போன்ற கைத்தொழிலில் ஈடுபட்டு அந்த வருமானத்தில் தான் இந்த குடும்பம் நகர்கின்றது. உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தங்கள் காணியை விடுவிக்க வேண்டும் என்ற தவமே இவர்களின் வாழ்க்கை. யாழ் சுண்ணாகம் அகதி முகாமில் இவர்களைப் போல் 30 குடும்பங்கள் வாழ்கின்றனர். எமது கிராமத்தில் நாங்கள் சுகமான வாழ்க்கை, அதாவது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, தொழில் வாய்ப்பு வாழ்க்கை வாழ்வதற்கு எமக்கு கூடிய சீக்கிரத்திலே அரசாங்கம் கவனம் எடுத்து எங்களை அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற இந்த முதியவர்களின் கனவு விரைவில் நனவாக வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பு. மாத்தளை ரத்தோட்டை சின்ன செல்வகந்த தோட்ட மக்கள் கடந்த 20 வருடங்களாக சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியாது பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நீருக்கு பற்றாக்குறை காணப்படாத மலையகத்திலும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியாத அவல நிலையை எதிர்நோக்குகின்றனர் மாத்தளை சின்ன செல்வகந்த மக்கள். மாத்தளை ரத்தோட்டை பிரதேச சபைக்குட்பட்ட சின்ன செல்வகந்த தோட்டத்தில் சுமார் 200 குடும்பங்களைச் சேர்ந்த 700 பேர் வரை வாழ்ந்து வருகின்றனர். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கடந்த 20 வருடத்திற்கும் மேல் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியாது வாழ்ந்து வருகின்றனர். தண்ணிக்கு எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. தண்ணிக்கு மிச்ச தொலைல தான் வெயில் காலத்துல தண்ணியே இருக்காது. மிச்ச காலம் நாங்கள் பண்ணியை ஊற்றி பிள்ளைன்னு தான் கஷ்டப்பட்டு தான் தண்ணி தூக்கிட்டு வரணும். பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிற நேரம் சரியான கஷ்டம் எங்களுக்கு. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் பெரும் அவதிப்பட்டு தான் போவோம். வேலைக்கு போனாலும் அங்கே தூரமாக இருக்க வேலைக்காரங்க எங்களை விரட்டுவாங்க. எங்களுக்கு தயவு செய்து தண்ணி வசதியை கொஞ்சம் செஞ்சுட்டாங்க. மழை பெய்யும் காலங்களில் மாத்திரம் தமக்கான குடிநீரை பெற்றுக்கொள்ள முடிவதாகவும் கோடைக்காலத்தில் குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அருகில் உள்ள ஆற்றை பயன்படுத்துகின்றனர் இந்த பகுதி மக்கள். எனினும் சுத்தமற்ற நீரை பயன்படுத்துகின்றமையினால் பல்வேறு நோய்வாய்க்குள்ளாவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் இன்றும் வாழ்ந்து வருகின்ற இந்த மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை அனைத்து அதிகாரிகள் வசமும் காணப்படுகின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்திகள். வணக்கம்.